பவுலப்போஸ்தலன் தீமோத்தேவுக்கு கடிதம் எழுதும்போது தன்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு அனுபவத்தை வைத்து ஒரு காரியத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால், அன்றைக்கு சிலர் கிறிஸ்தவர்களாக வந்தது போல காணப்பட்டார்கள். ஆனால் கொஞ்ச நாளிலே அவர்கள் வேறு விதங்களிலே பேசத் தொடங்கி, சிந்திக்க தொடங்கி சென்று விடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே பவுல் தீமோத்தேவுக்கு சில காரியங்களை தன்னுடைய அனுபவத்தினூடாக அனுபவத்தை சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறார். அவர் அதை சொல்லுகிறதை பார்க்கும்போது வேற்றுமையான, அதாவது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக என்று சொல்லு. நீ சிலருக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். என்ன கட்டளை? அந்த காலகட்டத்திலே சிலர் வேற்றுமையான உபதேசங்களை போதித்துக் கொண்டு வந்தார்கள். அது என்ன வேற்றுமையான உபதேசம் என்பதை பார்ப்போம். அந்த வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இராமல். ஒரு பக்தி விருத்தி என்பது விசுவாசத்தினால் விளங்குகின்ற அந்த அடிப்படையில், விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் அடிப்படையிலே வந்ததாக இருக்க வேண்டும் அந்த பக்தி விருத்தி. ஆனால் அதற்கு ஏதுவாக இராமல் கட்டுக்கதைகள், முடிவில்லாத வம்ச வரலாறுகள், இவைகளெல்லாம் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய காரியங்கள். அவைகளிலே சிலர் என்னது போய் நாட்டம் கொள்ளாதபடிக்கு நீ அவர்களுக்கு என்னது எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ அவர்களுக்கு கட்டளை கொடு என்று சொல்லி தீமோத்தேயுவிடத்துல சொல்லுங்க. அதாவது தீமோத்தேயு யாரிடத்துல போதிக்க போகிறாரோ அந்த மக்களுக்கு நீ கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி சொல்லுகிறார். காரணம், அந்த நாட்கள்ல சிலர் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். என்ன, பெரும்பாலும் யூதர்கள் பழைய உடன்படிக்கையின் படி வந்து கொண்டிருந்தபடியால் இங்கு கிறிஸ்தவத்துக்குள்ளும் வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள்? கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கட்டளைகளை கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் மீட்பு உண்டாகாது. நீங்கள் கட்டளைகளை எல்லாம் அப்படியே கை கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் மீட்பு கிடைக்கும் என்கிறதாக சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே தான் அந்த வம்ச வரலாறுகள், கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதாவது தங்களுடைய அந்த உபதேசத்தை நியாயப்படுத்துவதற்காக எங்களுடைய மூதாதையர்கள் யார் தெரியுமா என்று சொல்லி வம்ச வரலாறுகளை சொல்ல ஆரம்பிப்பார்கள். மட்டுமல்ல, என்னது, கட்டுக்கதைகளையும் சொல்ல ஆரம்பிப்பார்கள். தங்களுடைய பக்கத்தை நாங்கள் சொல்வதுதான் சரி என்று சொல்லி நம்ப வைப்பதற்காக கட்டுக்கதைகளையும் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கும் சிலர் தாங்கள் சொல்லுகிறது உண்மை என்று ஸ்தாபிப்பதற்காக வேதாகமத்தில் இருந்து அவர்களுக்கு இதுதான் உண்மை என்று சொல்லி காட்ட முடியாத காரணத்தால் கதைகள் சொல்லுவார்கள். நாங்கள் இந்த கதை என்று சொல்லி சில கதைகளை சொல்லுவார்கள். நாங்கள் நேரிலே சந்தித்த அனுபவம் என்று சொல்லி சில கதைகள் சொல்லலாம், அல்லது இன்னொரு நபர்களை வைத்து அந்த அடிப்படையில கதைகள், கட்டுக்கதைகள். எதற்காக இந்த கட்டுக்கதைகள் சொல்லப்படுகிறது? தாங்கள் சொல்லுகிற தவறான உபதேசத்தை மக்களை நம்ப வைப்பதற்காக. ஒரு கதையை சொல்லி எளிதாக மக்களை நம்ப வைத்து விடலாம். கதை சொல்வது தவறல்ல, ஒரு உண்மையை புரிய வைப்பதற்காக கதை சொல்வது தவறல்ல. இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தி இருக்கிறார். நானும் கூட சில வேளைகளை பயன்படுத்துவது உண்டு. ஆனால் கட்டுக்கதைகள், வேதாகமத்திலே இல்லாத, வேதாகமத்துக்கு எதிரான ஒரு உபதேசத்தை நிலைநிறுத்துவதற்காக கட்டுக்கதைகள், பொய் கதைகள், அதை சொல்வது தவறு, அதை கவனிக்க கூடாது என்று சொல்லி நீ சிலருக்கு கட்டளை இட வேண்டும் என்று சொல்லி பவுல் தெளிவாக. அப்ப சிலர் கவனிக்கிறவர்களாக இருந்த கட்டுக்கதைகள் இருக்கிறது. அந்த கட்டுக்கதைகள் பொய் அனுபவங்கள், போலி அனுபவங்கள், தங்களுடைய பொய்யை நியாயப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற கட்டுக்கதைகள், வம்ச வரலாறுகள், இவைகளை எல்லாம் சிலர் கவனிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி கவனிக்கிறவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும், அது கவனிக்க கூடாது, அது முடிவில்லாமல் தர்க்கமாக போய்கொண்டுதான் அவர்கள் ஒரு காலத்திலும் நிறுத்த போவதில்லை. ஆகத்தான் வேதாகமத்திலே கூட வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு 2 ஒரு தரம் புத்தி சொன்ன அவனை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ
அவர்களுக்கு தேவையான அளவுக்கு சொல்லப்பட்டதால் விலக வேண்டும், மாறாக அவர் அதையே கவனித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். அடுத்ததாக இதற்கெல்லாம் அந்த அன்றைக்கு இருந்த நடைமுறையின்படி அவர்கள் சொல்ல வந்த அந்த கள்ள உபதேசம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தையும் சட்டதிட்டங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஆகவே பவுல் இங்கே தெளிவுபடுத்துகிறார், கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அன்புதான் அந்த கட்டளையினுடைய பொருள். மாறாக அந்த அன்பை விட்டு நாங்கள் சில காரியங்களை பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிறோம் என்று சொல்லி கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டு அன்பை தொலைத்தவர்களாக சட்டதிட்டங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், அந்த கற்பனையின் பொருள் என்ன? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இவைகளிலிருந்து பிறக்கின்ற அன்பு. சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதிலிருந்து பிறக்கின்ற அன்பு. இதுதான் கற்பனையின் பொருள். இது ஒரு கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கிற ஒரு மாற்றம். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் புதிய மனிதனாக மாறுகிறான், புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்படுகிறது, நல் மனசாட்சி கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பதாக எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதங்களிலே மனசாட்சி செயல்படும். ஒரு மனசாட்சிக்கு ஒரு வித சரியாக தோன்றுகிறது, இன்னொரு மனசாட்சிக்கு தப்பாக தோன்றும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனசாட்சியாக இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு பரிசுத்தாவியினூடாக ஒரு நல் மனசாட்சி கொடுக்கப்படுகிறது. என்ன அந்த நல் மனசாட்சி என்பது எதை என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் புஸ்தகத்திலே எபிரேய ஆசிரியர் ஒரு காரியத்தை சொல்லுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த கூடாரம் இக்காலத்து, அதாவது பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட அந்த கூடாரம் அமைப்பு, அந்த வழிபாட்டு முறை இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இப்போ அன்றைக்கு இருந்த ஆராதனை முறைகள், பலி செலுத்துகிறது உட்பட எல்லா காரியங்களும், அது எல்லாம் ஒரு மனிதனுடைய, அந்த பலி செலுத்துகிறவனுடைய மனசாட்சியை என்ன செய்ய முடியாது, பூரணப்படுத்தாது. ஐயோ நான் குற்றமற்றவன், எனக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த கான்பிடன்ஸை அவனுக்கு கொடுக்காது. காரணம் என்ன? அவன் ஒவ்வொரு ஆண்டும் பலி செலுத்தி வருவான், பலி செலுத்தி முடித்த போது அவனிடத்துல பாவம் இருக்கு. ஐயோ பாவம் செய்தால் மறுபடியும் பலி செலுத்த வேண்டும். அந்த அவன் செலுத்துகிற பலியினால் நித்திய மீட்பு என்கின்ற ஒரு காரியம் அவனுக்கு தெரியப்படவில்லை. அப்போ அந்த பலி என்னது? ஒவ்வொரு வருடந்தோறும் என்னது, பிரதான ஆசிரியன் போய் அந்த ரத்தத்தை எங்கே செலுத்த வேண்டும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செலுத்த வேண்டும். இப்போ வருடந்தோறும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அப்போ அதனால்தான் என்னது, அது மனசாட்சி பூரணப்படுத்த கூடாதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொல்லி தொடர்ந்து எழுதப்பட்டது, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை ஆகியவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அன்றைக்கு செலுத்தப்பட்ட பலிகள் மனுஷனுடைய மனசாட்சியை என்னது சுத்தப்படுத்தாது. எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் இன்னும் என்னிடத்துல என்னது, என்னுடைய பாவம் என்னது பூர்ணமாக்கப்படவில்லை, அதாவது பூர்ணமாக அகற்றப்படவில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. ஆகவே தான் அடுத்த வருடம், இந்த வருடம் பாவம் இந்த பலியினால் எனக்கு என்னது பரிபூர்ண மீட்பு ஒன்று என்றால் அடுத்த வருடம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்துடைய பலி நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பலியாக பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்ன செய்கிறது, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்துதல் பலி என்பது மனசாட்சியை
சுத்திகரிக்கிறது, செத்த கிரியைகள் அறத்தக்கதாக சுத்திகரிக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ மனசாட்சி நல் மனசாட்சியாக மாற்றம் பெறுகிறதாக இருக்குது. அப்போ என்ன இல்லை, எந்த விதமான கில்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து முழு பாவத்தையும் மன்னித்து விட்டார், அகற்றி விட்டார் என்கிறதாக இருக்கிறது. அப்போ இந்த நல் மனசாட்சியின் அடிப்படையிலே இந்த பிறக்கின்ற அன்பு, அப்போ தேவன் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார், நான் மீட்கப்பட்டவன் என்கின்ற ஒரு கான்பிடன்ஸ். அந்த அதாவது எதன் அடிப்படையில் இது? இயேசு கடவுளுடைய கிருபையின் அடிப்படையிலே. நான் ஏதோ ஒன்று செய்ததினால் வந்தது அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கிடைத்தது. அப்போ அதுதான் நல் மனசாட்சி. அப்போ இது என்னுடைய செயல்களினால் என்னது, என்னுடைய மீட்பு பாதிக்கப்படவில்லை, என்னுடைய மீட்பு என்னுடைய செயல்களின் அடிப்படையில் ஆனது அல்ல. இதுதான் அங்கே மனசாட்சி எல்லா சித்த கிரியைகள சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. தீய அதாவது இங்க இடையில ஒரு வார்த்தை பட்டிருக்கிறது, சித்த கிரியைகள மரணத்துக்கு ஏதுவான தீய செயல்கள் எல்லாம் அற்றுப்போகத்தக்கதாக நம்மை சுத்திகரிக்க, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கின்றவராக இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, விசுவாசம், இது மூன்றுமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ளாக நடக்கின்ற ஒரு காரியம். இதிலிருந்து பிறக்கின்ற அன்பு, இந்த அடிப்படையிலே நம்ம உள்ளத்திலிருந்து வருகின்ற அன்பு, இதுதான் கற்பனையின் பொருளாக இருக்கிறது. இந்த அன்பு வருகிறது என்று சொன்னால், ஒரு அனுதினக்குள்ளாக இந்த அடிப்படையில் ஒரு அன்பு உருவாகிறது என்று சொன்னால், அதன் பிறகு அவனுக்கு தனியாக என்னது, சட்டம் தேவையில்லை, சட்டத்துக்கு கீழ்பட்டிருக்க அவசியம் இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்க வேண்டிய அதை காட்டில மேலான அன்பு உருவாகி இருக்கிறது. ஆகவேதான் கற்பனையின் பொருள் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆனால் இதை அறியாமல் அன்றைக்கு இருந்த சிலர் என்ன செய்திருக்கிறார்கள் பாருங்கள். தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், இவைகளை சிலர் நோக்காமல், அப்ப இவைகளை என்னது, சிலர் நோக்கவே இல்லை, கற்பனையின் பொருள் என்ன என்பதை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இந்த உண்மையை அறிந்து கொள்ளாமல், இந்த உண்மையை அவர்கள் நோக்கவே இல்லை, நோக்காமல், ஆனால் அவர்கள் எங்கே வந்திருக்கிறார்கள், உள்ளே வந்திருக்கிறார்கள், ஆனால் இந்த உண்மையை அவர்கள் நோக்கவில்லை. நோக்காத காரணத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள், வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தார்கள். வீண் பேச்சு என்றால் சொன்னேன் அல்லவா, தவறான உபதேசம். இந்த கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால்தான் மீட்பு என்று சொல்லி மனிதனுடைய செயல்களின் அடிப்படையிலே மனிதனுக்கு மீட்பை வழங்குகின்ற ஒரு உபதேசம். அப்போ அப்படிப்பட்ட பேச்சுக்கு இடம் கொடுத்து அவர்கள் அந்த பேச்சை நம்பி, ஐயோ நாம் ஏதாவது செய்தால்தான் ஆண்டவர் நமக்கு மீட்பு தருவார் போல என்று சொல்லி அந்த கட்டளைகளுக்கு அடிமைப்பட ஆரம்பித்தார்கள், விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க இருக்கிறார். அப்போ அவர்கள் சொல்லுகிறது என்னது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் சாதிக்கிறது என்னது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி அது அவர்களுக்கே அறியாமல் இருந்தாலும் அவர்கள் என்ன, எதை விரும்புகிறார்கள், நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் தாம் என்ன சொல்லுகிறோம் என்பதும் தெரியவில்லை, தாம் எதை செய்கிறோம் என்பதும் புரியவில்லை. ஆனாலும் மக்களுக்கு எப்படி இருக்க விரும்புகிறார்கள், கட்டுப்பாடுகளை விதிக்கிறவர்களாக, இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால்தான், நீங்கள் இந்த கட்டுப்பாடுகளை நிறைவேற்றினால்தான் நீங்கள் மீட்படைய முடியும் என்று நியாயப்பிரமாண போதவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். இன்றைக்கும் பலர் அப்படி உண்டு. நீங்கள் இதை செய்தால்தான், தசபாகம் கொடுத்தால்தான், அதை செய்தால்தான், இதை செய்தால்தான், இந்த சடங்குகளை நிறைவேற்றினால்தான் நீங்கள் பரலோகம் போக முடியும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது என்பதாக சொல்லுவார்கள். ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் பரலோகம் போகலான்னு நினைத்திருக்கிறீர்களா, நீங்க வரணும், இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லி கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடியவர்களாக இருக்கு. அவர்கள் செய்கிறது என்னதென்றும் அவர்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அவர்களுக்கே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிற பேச்சுப்படி அவர்களே பரலோகத்துக்கு போக முடியாது.
அதான் அதை இங்கே பவுல் எழுதுகிறார். அவர்கள் சொல்லுகிறது என்னன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க எதற்காக இவ்வளவு சாதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க சாதிக்கிறத பார்த்தா என்னது, அவங்களே அந்த அவர்களுடைய கொள்கைப்படி அவர்களே பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம் வேதாகமம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்திலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர்கள் போடுகிறார்கள் அல்லவா கட்டுப்பாடுகள், இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று. அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொண்டு ஒன்றிலே ஒரு நாள் தவறினால் கூட அவன் எல்லாவற்றிலும் ஃபெயில் தான். அப்போ அவன் என்னது, அவன் அவர்களுடைய கொள்கையின்படி என்னது, மீட்படைய முடியாது அல்லது பரலோகம் போக முடியாது. அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றும் அவர்கள் என்ன சாதிக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கே தெரியவில்லை. இருந்தாலும் நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்கதான் விரும்புகிறார்கள் என்பதாக இங்கே போச்சு. அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தை ஒருவன் நியாயப்படி அனுசரித்தால் நல்லதுதான். ஒருவன் நியாய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அது நியாயப்பிரமாண அந்த நியாயத்தின்படி அனுசரித்தால் நல்லது. ஆனால் முடியுமா? இந்த நியாயப்பிரமாணம் எதற்கு, யாருக்கு, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி யாருக்கு எதிராக இந்த நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது? நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் விதிக்கப்படவில்லை. மாறாக யாருக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது? பாவிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, பக்தி இல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, அசுத்தரும் சீர்கட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகருக்கும், வேசிக்கலருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும், பொய்யான இடுகிறவர்களுக்கும், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாக விதிக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த கடவுளுடைய இரக்கத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்படவில்லை. மாறாக யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? அக்கிரமக்காரருக்கு, அடங்காதவர்களுக்கு, பக்தி இல்லாதவர்களுக்கு, பாவிகளுக்கு, அசுத்தருக்கு, தாய் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக வேசிக்கலருக்கு, ஆண்புணர்ச்சிக்காரருக்கு, மனுஷரை திருடுகிறவர்களுக்கு, பொய்யருக்கு, பொய்யான இடுகிறவர்களுக்கு, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாக இருக்கிற எந்த செய்கைக்கும், என்னுடைய நான் சுவிசேஷம் சொல்லுகிற இந்த உபதேசத்துக்கு எதிராக செய்கின்ற செயல்கள் செய்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களுக்கும் நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கு. ஏன் நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அக்கிரமக்காரர்கள் அல்லது பாவிகள் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டதன் காரணம் என்ன? அந்த நியாயப்பிரமாண அந்த சட்டத்திட்டங்கள் அவர்களால் கை கொள்ள முடியாது என்று சொல்லி வரும்போது அந்த நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கை காட்டி விடுகிற ஒன்றாக காணப்படும். ஆகவே கலாத்தியர் 3:23 விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்பதாக தான் நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்தோம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அங்க என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்துக்கு வராத, விசுவாசத்தால் நீதிமான்கள் ஆகாதவர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் தேவை என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது நாம் விசுவாசத்திற்கு வருவதற்கு முன்பதாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். இப்பொழுது விசுவாசத்துக்குள்ளாக நீதிமான்களாக்கப்படாத பாவிகள் அவர்களுக்கும் நியாயப்பிரமாணம் தேவை என்று சொல்றார். இப்பொழுது விசுவாசத்துக்குள்ளாக வந்தவர்களுக்கு தேவையில்லை. ஏன்? விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. அப்போ விசுவாசத்திற்காக வருவதற்கு இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு வழிகாட்டும். ஆகவே தான் அங்கே பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நியாயப்படி அனுசரித்தால் நல்லதுதான். நியாயப்படி அனுசரித்தால் அந்த நியாயப்பிரமாணம் இதை காட்டும். இப்போ என்னை பின்பற்றினால் என்னது, உன்னால் என்னது நித்தியத்தை அடைய முடியாது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்று என்று சொல்லி நியாயப்பிரமாணம் வழிகாட்டும். உன்னால் என்னுடைய நான் ரொம்ப டிமாண்ட் பண்ணுவேன், என்னுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் பெரிய அளவுல டிமாண்ட் பண்ணும், உன்னால் ஒன்று நிறைவேற்ற முடியாது. அப்ப என்னை பின்பற்றி என்னை நிறைவேற்றி பரிபூர்ணமாக நிறைவேற்றி நீ நீதி அடையலாம் என்று சொன்னால் காலத்துக்கு நடக்காது. பேசாம என்னது வேறொருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவத்திலே வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இந்த நியாயப்பிரமாணம் இருக்கு. அந்த நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்டவர்களுக்கு, பாவிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
அந்த பாவி என்கின்ற இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமான்கள் ஆனவர்களுக்கு என்ன தேவையில்லை? அந்த சட்டம் தேவையில்லை. அவர்கள் அதிலிருந்து அதை காட்டிலும் மேலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். என்ன? சுத்த இருதயம், நல்மனசாட்சி, விசுவாசம், இவைகளினூடாக பிறக்கின்ற அன்பு, மாயமற்ற அன்பு. அப்போ ஆகவே நியாயப்பிரமாணம் அக்கிரமக்காரர்களுக்கு, பாவிகளுக்கு இந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு விதிக்கப்பட்டிருக்க இந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாக இருக்கிற எந்த செய்கைக்கும் விரோதமாக இந்த நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் கூறும்போது தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறார். இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தியிருக்க எந்த ஊழியம்? நியாயப்பிரமாண போதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஊழியம் இல்லை. இந்த மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம். இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் எப்படி என்னை ஏற்படுத்தினார் சொன்னால், என்னை உண்மை உள்ளவன் என்று என்னை ஏற்படுத்தினார். அதற்கு முன்பாக எனக்குள்ளாக என்ன நடந்தது என்று தெரியுமா என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். 13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். முன்னே நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாக பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை இதை சொன்னார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் நோயாளி அல்லாதவனுக்கு என்ன இல்லை, வைத்தியம் தேவையில்லை. நான் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்தில் வந்தேன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதே காரியத்தை இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுங்க, பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நல்லவனுக்காக ஒருவன் நல்லவர்களை ஏற்கனவே நல்லவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்து இங்க வர வேண்டியதே இல்லை. நீதிமான்களை எல்லாம் பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. அதே தான் இங்கே பயன்படுத்துகிறார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்கிற இந்த வார்த்தை உண்மை. இது எல்லாவித அங்கீகரிப்புக்கும் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்பதாக இங்கே சொல்லு. அப்படி சொல்லிவிட்டு அந்த பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்திய உலகத்திலே வந்தார் அல்லவா, அந்த பாவிகள் லிஸ்ட்லே முக்கியமான பாவி நான் தான். அப்ப என்னை ரட்சிக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த முக்கியமான பாவி என்னை, நானும் அங்கே இருக்கிறேன். அந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அந்த பாவிகள் லிஸ்ட்லே முக்கியமான பிரதான பாவி நான். என்னை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிறதை இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தேன் என்கிறதை இங்கே பவுல் சொல்லுகிறார். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். இங்கே இவ்வளவு சொல்லுகிறாரா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 26ஆம் அதிகாரத்திலே பவுல் அகிரிப்பா ராஜா முன்னாக நிற்கிறார். அவருக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்பொழுது பவுல் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலிருந்து, நான் எருசலேமிலும் 9, முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாக அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். எதுக்கு கொலை செய்வதற்கு? சகல ஜபாலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன்.
தேவதூஷணம் சொல்வதற்கு கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படியாக பவுல் அங்கே சொல்லுகிறார், நான் என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அப்போ இங்கே சொல்லும் போது பவுல் எப்படி என்ன சொல்லுகிறார்? இது எல்லாமே தவறான செயல், பிரதான பாவிக்கேற்ற செயல், பிரதான பாவி என்கிறதை நிரூபிப்பதற்கான செயல் என்று சொல்லி சொல்லுகிறார். நான் முன்பே எப்படி இருந்தேன் தெரியுமா என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதே காரியத்தை இந்த பவுல் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் எப்படி நினைத்திருந்தார் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பாவமே அல்ல என்பதாக நினைத்திருந்தார். அது இங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த பின்பதாக இதெல்லாம் பாவம் என்று தெரிகிறது அல்லவா? நான் முன்னே அப்படி இருந்தேன், அதெல்லாம் பாவம், துன்பப்படுத்துகிறவன், தூஷிக்கிறவன், தேவதூஷணம் செய்ய நிர்பந்தப்படுத்தினவன், கொலை செய்வதற்கு சம்மதித்தவன் என்பதெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா? இதெல்லாம் வைத்து இப்பொழுது நான் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். ஆனால் அப்பொழுது என்ன நினைத்திருந்தார் தெரியுமா? அப்பொழுது நினைத்ததை குறித்து பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறேன். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நானும் வைக்கலாம். இப்போ மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதாக இருந்த அந்த அடிப்படையிலேயே நானும் வைக்கலாம். நான் அப்படி வைத்திருந்தா என்ன எப்படி எண்ணுவேன்? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துறவன். அப்போ முன்னே எப்படி என்ன இருக்கிறான்? நான் சபையை துன்பப்படுத்துறேன்னா அது என்னுடைய பக்தி வைராக்கியம். ஆகவே என்னுடைய பக்திக்கு கடவுளுக்காகத்தான், கடவுளுடைய எதிர்ப்பாளர்களை நான் துன்பப்படுத்துகிறேன் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தான். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துறவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இதுதான் பவுல் அந்த தவறுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பவுலுடைய எண்ணமாக இருந்தது. அன்றைக்கு அவர் எப்படி எண்ணிக்கொண்டிருந்தார்? இதெல்லாம் தவறல்ல, நான் கடவுளுக்கு இதான் செய்கிறதெல்லாம் நல்ல விஷயம் என்பதை எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் எதையெல்லாம் நல்ல விஷயம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறார், அதெல்லாம் ரொம்ப மோசமான செயல், நான் துன்பப்படுத்தினேன், கொலை செய்ய சம்மதித்தேன், தேவ தூஷணம் செய்ய சொன்னேன் என்பதாக சொல்லுவார். அன்றைக்கு யாராகவும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் சொன்னால் அதுதான் அவர்கள் சொல்வதுதான் தேவதூஷணம், அவர்கள் சொல்வதுதான் தேவதூஷணம் என்று சொல்லி பவுல் உள்ளிட்டோர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் பேசும்போது ஸ்தேவான் பேசினது தேவதூஷணம் என்று சொல்லிதான் அவனை கல்லறிந்தார்கள். சவுலும் அங்கே இருந்தார். அப்போ உண்மை பேசுகிறவர்களை தேவதூஷணம் செய்கிறவர்கள் என்று சொல்லி அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் பவுல் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? அவர்கள் பேசினது உண்மைதான், அவர்களுக்கு எதிராக நான் தான் அவர்களை தேவதூஷணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தினேன். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசும்படி வற்புறுத்தினதான் தேவதூஷணம் என்று சொல்லி இன்றைக்கு ஒத்துக்கொள்கிறார். எப்பொழுது? மனம் திரும்பின பிறகு. அப்போ ஒரு மனிதன் பாவியாக இருக்கும் போது அவன் செய்த பாவம் அவனுக்கு பாவமாகவே தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ரொம்ப பெரிய பாவம் செய்திருக்கிறேன், நான் பெரிய பாவி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் அல்லவா? அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த பாவிகள் நானே ஒரு பெரிய பாவி என்பதாக சொல்லுகிறார். நான் இதையெல்லாம் எப்படி செய்திருக்கிறேன் தெரியுமா? நான் அதெல்லாம் நல்லது என்று நினைத்து செய்தேன் அல்லவா? அதெல்லாம் நான் என்ன நினைத்து கொண்டு செய்தேன், என்ன நிலையிலே செய்தேன் என்று சொல்லி பவுலிகை சொல்லுகிறார் சொன்னால், நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தேன் என்பதாக சொல்லுகிறார். அப்போ பவுல் அன்றைக்கு பாவமான செயல்கள், அன்றைக்கு இங்க பவுல் பட்டியலிடுகிற பாவம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டதை இங்க பாவம் என்று பட்டியலிட்டு பேசுகிறார். அவருக்கு எதிராக துன்பப்படுத்தின காரியங்களை. அப்போ அதை அவர் பாவம் செய்யும் போது அது பாவமாக தெரியவில்லை. ஏன்? அது அவரிடத்திலே அன்றைக்கு இருந்ததோ அறியாமை, அவிசுவாசம். அப்படி அவிசுவாசத்தில், அறியாமல் அவிசுவாசத்தில் இருந்ததால் நான் இரக்கம் பெற்றேன் என்பதாக இங்கே சொல்கிறார். அப்போ இது எதை காட்டுகிறது? அறியாமல் அவிசுவாசியா இருக்கிறவர்களுக்கு கடவுள் இரக்கம் பாராட்டுகிறார். அந்த அவிசுவாசத்திற்கு வெளியே வருவதற்கு கடவுள் இரக்கம் பாராட்டி உண்மையை சொல்லுகிறார்.
பவுலுக்கு ஆண்டவர் நேரடியாக சொன்னார், பலருக்கு பவுல் போல மனிதர்கள் வழியாக சொல்லுகிறார். இதைத்தான் இங்க பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பிரதான பாவியாகிய என் மேலே ஆண்டவர் கிருபை பாராட்ட போது பவுல் எப்படி ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், நான் தான் பெரிய பாவி. அப்படிப்பட்ட பெரிய பாவியையே அவர் என்ன செய்தார்? 16ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 1:16. அப்படி இருந்தும், நான் பிரதான பாவி, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையை காண்பிக்கும் படிக்கும் இரக்கம் பெற்றேன். இப்போ அப்படிப்பட்ட பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கத்தை பெற்றிருக்கிறேன். அப்போ நான் அவ்வளவு பெரிய பிரதான பாவியாகிய நானே இரக்கம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு உதாரணம், திருஷ்டாந்தம் என்று சொல்லுகிறார். எதற்கு திருஷ்டாந்தம்? இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு, இவ்வளவு பெரிய பவுல் என்கின்ற நான் செஞ்ச இவ்வளவு பெரிய பாவம், நான் பிரதான பாவியா இருக்கிறேன், அவிசுவாசத்தின அறியாமலும் இந்த பாவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறேன். ஆனால் என் மேலேயே இரக்கத்தை காட்டின ஆண்டவர், என்னிடத்திலேயே இரக்கத்தை காண்பித்த ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே இனிமேல் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தமாக என்னை வைத்திருக்கிறார். இனிமேல் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு என்ன ஒரு திருஷ்டாந்தமாக உதாரணமாக வைத்திருக்கிறார் என்பதாக பவுல் இங்கே தன்னுடைய அனுபவத்தின் வழியாக இங்கே பேசுகிறார். பவுல் சொல்ல வருகிற காரியம், நான் அவ்வளவு பெரிய பாவி, என் மேலேயே ஆண்டவர் இரக்கம் காண்பித்தார் என்று சொன்னால், எனக்கே ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்போ அவரிடத்திலே விசுவாசமா இருக்கிற யாருக்கும் அது நித்திய ஜீவனை தருவதற்கு நான் ஒரு பெரிய உதாரணம் என்பதாக பவுல் இங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக பவுல் இங்கே சொல்லுகிற இன்னொரு காரியம் இருக்கு. இப்போ என்னிடத்துல எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்று ஆண்டவர் அடுத்து செய்த ஒரு காரியம், அதை முந்தின வசனத்துல எழுதி வைத்திருக்கிறார். 12ஆம் வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? என்னை மீட்டு ரட்சித்து அதோடு நிற்கவில்லை, வேறொரு காரியத்தை செய்திருக்கிறார். என்ன? என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். பவுலை எப்படிப்பட்ட பவுலை? துன்பப்படுத்துகிற கொடூரமான பாவி, அப்படிப்பட்டவனை அவனையே ரட்சித்து உண்மையுள்ளவன், இவன் உண்மையுள்ளவன் என்று எண்ணி நம்பி, அதாவது இவனிடத்துல இந்த வேலை கொடுத்தால் செய்வான் என்று சொல்லி நம்பி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் என்பதாக இங்கே சொல்லுவார். இப்போ இதை பவுல் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றினார் என்கிறதற்காக இல்லை, என்னையே ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார் சொன்னால் எல்லாரையும் காப்பாற்றுவார் என்கிறதற்காக இங்கே பவுல் சொல்லுகிறார். நான் ஒரு உதாரணம், பவுல் இங்கே ஒப்பிடுவது, நானே ஒரு பிரதான பாவி, அப்படிப்பட்ட பிரதான பாவியாகிய என் மேலே இரக்கம் காண்பித்திருக்கிறார். அப்படியானால் அவரிடத்துல விசுவாசமா இருக்கிற எல்லாரு மேலும் என்னது? இரக்கம் காட்டுவார், நித்திய ஜீவனை அருள்வார் என்கிறதா இங்கே பவுல் சொல்லுகிற வாதமாக இருக்கிறது. அப்போ பவுல் இங்கே எதை பெரிதுபடுத்தி பேசுகிறார்? கடவுளுடைய இரக்கத்தினால் இங்கே சொல்லுங்க, நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்பதாக பேசுகிறார். 2 முறை பேசுகிறார். அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தேன், இரக்கம் பெற்றேன். அறியாமலும் அவிசுவாசத்தினும் செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். அப்போ ஆண்டவருடைய இரக்கம் அவிசுவாசத்தில் இருக்கிறவர்களை, அறியாமல் இருக்கிறவர்களை தேடி வருகிற ஒன்றாக இருக்கிறது. அப்போ என்னை தேடி வந்தது, அதை போலத்தான் எல்லாரையும் தேடி வருகிறது. அதை ஒருவன் கேட்டு அந்த விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது என்பதாக இங்கே பவுல்.
அப்போ தீமோத்தேயுவுக்கு பவுல் தெளிவுபடுத்துகிற காரியம் என்னவென்றால், என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மறுபடி கட்டளை சட்டதிட்டம் என்று போகிறார்கள் அல்ல, இரக்கத்தினால். நான் எனது பெரிய பாவி, நான் எனது கட்டளைகளை கைப்பற்றி என்ன செய்யவில்லை, நித்திய ஜீவனுக்கு வரவில்லை, இரக்கத்தினால் வந்து. அப்ப எனக்கே இரக்கத்தினால்தான், இவ்வளவு பெரிய பாவியாக எனக்கே இரக்கத்தினால் தான் மீட்பு என்றால், மற்றவர்களும் அது இரக்கத்தினால் மீட்பு, இரக்கத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் ஒரு உதாரணமாக, திருஷ்டாந்தமாக இருக்கிறேன் என்பதாக பவுல் சொல்லுவார். ஆகையால் என்ன, அந்த மாதிரி தவறான போதனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிறதை தான் இங்கே பவுல் சொல்ல வருகிற காரியமாக இருக்கிறது. அது ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு. நீ எப்படி இரு? அந்த விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இருக்கு. உன்னுடைய மனசாட்சி என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்த கலங்கப்பட வேண்டியது இல்லை. அது நல் மனசாட்சியும் விசுவாசமும் உடையவனாக இரு. காரணம் என்னது? சிலர் என்ன செய்து விட்டார்கள்? தவறான போதனையை கேட்டு இது ஐயோ விசுவாசத்தினால் மட்டும் எப்படி என்று சொல்லி சட்டத்திட்டங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்போதான் என்று சொல்லி அவர்களுடைய மனசாட்சி தவறாக நடத்தப்படுகிறது. அது நிமித்தம் அவர்கள் என்ன போய்விட்டார்கள், விலகிவிட்டார்கள். ஆனால் நானே பெரிய உதாரணமாக இருக்கிறேன், அதை பார். இந்த அடிப்படையிலே நீ என்னது, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு, போராட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இது இந்த கட்டளை என்றால் எது கட்டளை? சுவிசேஷத்தின் அடிப்படையிலான கட்டளை. அதாவது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதான் பவுல் சொல்லுகிற கட்டளை. அதன் அடிப்படையிலே ஒரு மனிதனுக்குள்ளாக இருதயத்திலே பிறக்கும், சுத்தமான இருதயத்திலே நல் மனசாட்சியிலே விசுவாசத்திலே பிறக்கும் அன்பு. அதுதான் கற்பனையின் பொருள். அதை விட்டு சட்டத்திட்டங்களை கை கொள்வதன் மூலமாகத்தான், என்னுடைய செயலின் அடிப்படையில தான் மீட்பு என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்கிறதுதான் பவுல் சொல்லுகிறார். காரணம், அன்றைக்கு 2 பேர், இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன, நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவர்கள் சிலர். அதிலே முக்கியமானவர்களாக 2 பேரை பவுல் இங்கே பட்டியலிடுகிறார். இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன, விசுவாசத்தால் மட்டும் மீட்பாக இருக்க முடியாது. நாமும் ஏதாவது கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், தசமபாகம் கொடுக்க வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான தங்களுடைய செயல்களை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். காரணம், அந்த நல் மனசாட்சியை விட்டு விட்டார்கள். நல் மனசாட்சி இல்லை என்று சொன்னால் இங்கே விசுவாசம் இல்லை. ஆகவேதான் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்டவர்களை நான் அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்திலே ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லுவேன். சாத்தான் இடத்திலே ஒப்புக் கொடுத்தேன் என்று சொன்னா அவர்களை நான் சபையை விட்டு வெளியாக்கி விட்டேன். அதான் சாத்தான் இடத்திலே சிக்ஷிக்க ஒப்புக் கொடுத்தல் என்பது சர்ச்சுக்கு, சபைக்கு புறம்பாக்குதல், அதை குறிக்கிறதாக இருக்கு. காரணம், அவர்கள் தவறான உபதேசத்தை பின்பற்றிக்கிறவர்களாக இருக்கும்போது இப்படிப்பட்டவர்களை நான் சபையை விட்டு வெளியாக்கி விட்டேன் என்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். இப்போ பவுல் இங்கே தன்னுடைய அனுபவத்தினூடாக சொல்லுகிற காரியம், நாம் செய்கிற எந்த செயலின் அடிப்படையிலும் நாம் போய் கடவுளிடத்திலே போய் நிற்க முடியாது. அப்படி நினைப்பது நம்முடைய கடவுள் கொடுக்கிற நல் மனசாட்சியை ரெசிஸ்ட் பண்ணுகிற செயல், அதை எதிர்த்து இருக்கிற செயலாக இருக்கிறது. அப்போ நமக்கு நல் மனசாட்சி இல்லை என்று அர்த்தம். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை சரியான அளவு வேதாகமத்தின் அடிப்படையில தான் புரிந்து கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை என்றாகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் சரியாக விசுவாசிக்கும் போது அவனிடத்துல நல் மனசாட்சி காணப்படும். இந்த நல் மனசாட்சி அது மிருகங்களுடைய ரத்தத்தை போல இல்லை. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. இனி பாவம் இல்லை என்கின்ற அளவிற்கு நம்மை சுத்திகரிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அது கடவுளுடைய இரக்கத்தால். ஆனால் சிலர் இந்த நல் மனசாட்சியை விட்டு இல்லை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி போய் தங்களுடைய செயல்களின் அடிப்படையில் தான் மீட்பு என்று சொல்லி சிலர் என்ன செய்கிறார்கள்,
நியாயப்பிரமாண போதவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் யாராக இருக்கும்போது அவர்களை சபைக்கு புறம்பாக்க வேண்டியது அவர்கள் அந்த இந்த கூட்டத்திலே, கிறிஸ்தவ கூட்டத்திலே வைத்திருக்கிறதல்ல, அது ஒரு தவறான உபதேசம் என்று சொல்லி அவர்களை புறம்பாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை இங்கே பவுல் சொல்லுகிறது. நான் அதே போல புறம்பாக்கி விட்டேன் என்று சொல்லி சொல்லுவேன். அப்போ இங்கே பவுல் சுட்டி காட்டுகிற காரியம், நாம் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தால் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தால், பவுல் அதைத்தான் இங்க ஒப்பிட்டு பேசுகிறார். நான் அவ்வளவு பெரிய பாவி, எனக்கே ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நான் அவ்வளவு பெரிய அவிசுவாசி, அறியாமல் இருந்தேன், ஆனால் என்னது எனக்கு இரக்கம் கிடைத்தது. அப்படியானால் அவரை விசுவாசிக்கிற யாருக்கும் அது கிடைக்கும், சாத்தியம். அவர் பேசும்போது செவி கொடுத்து விசுவாசி நம்ம நம்பினால் போதும். பவுல் அறியாமல் இருந்தால் அவிசுவாசத்தில் இருந்தார், ஆனால் ஆண்டவர் அழைக்கும் போது விசுவாசித்தார். அதன் பிறகு அடுத்து அவருக்கு சந்தேகமே இல்லை, அந்த அவிசுவாசத்துக்குள்ளாக போகவில்லை. அப்போ அதுதான் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியம் செய்ய என்று சொல்லுகிறார். அப்போ இவனுக்கு என்னது இவனுக்கு இதை கொடுத்தால் இவன் அதை சரியாக இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் முன்னறிகிறார். முன்னறிந்து அவனை இந்த ஊழியத்திற்கு என்று தெரிந்தெடுத்து ஏற்படுத்துகிறார். பவுல் அதைத்தான் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினார் என்பதாக பவுல் சொல்லுகிறார். அப்போ நாம் இரக்கம் பெற்றால் ஆண்டவர் நமக்கு ஆண்டவருக்கு என்று நாம் தொண்டு செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறு